பாலைவனத்தில் நடக்கிறது தான் தியானங்கிறது. புரியுதா? பாலை ஊற்றிட்டு நடக்கிறது பேர் தியானம் கிடையாது. பாலைவனத்தை சுற்றி பார்த்தா எதுவுமே தெரியாது. அதுதான் தியானம். தியானம்லாம் இன்னைக்கு இந்த ஒரு கிளாஸில் எடுக்கிறத வச்சுக்கிட்டு இது தியானம்னு சொல்லிடுறாங்க. அப்படி ஒரு சவால் நிறைந்த ஒரு களத்துக்குள்ள பிரயாணம் பண்ணணும். புரியுதா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, என்ன நடந்தாலும் அதை ரியாக்ட் பண்ணக்கூடாது. அழுவையும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. இது தெரியுங்க இது அப்படின்ட்டு போகணும். என்னங்க உங்க தலையில 2 கல் விழுந்துருச்சு, அது 3 கல் விழுந்து நினைச்சாங்க, 2 தாங்க விழுந்துச்சு. என் குருநாதர் 4-5 கல்ல போடுவாருங்க, இன்னைக்கு என்னமோ 2 கல் தான் போட்டாரு அப்படின்ட்டு போயிடணும். புரியுதா? என்னங்க திடீர்னு உங்களுக்கு 2-3 லட்டு கொடுத்தாங்க, ஐயோ 10-20 லட்டு வருங்க, சமயத்தில் இன்னைக்கு தாங்க 2 லட்டு தாங்க வந்துச்சு. என்னங்க நீங்க சிரிக்கவும் மாட்டீங்க, ரியாக்ட் கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் நடக்குங்க ரெகுலரா, இதுக்கெல்லாம் போய் பார்த்த முடிச்சிங்களே, நமக்கு வேலைக்கு ஆகுமாங்க, நான் வர்றேங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ மக்களாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தலையில ஒரு 5-6 லெட்டை போட்டிங்கன்னா அவங்க பொறுக்க அலைவாங்க. ஒரு சீடன் என்ன பண்ணுவான்னா பொறுக்க மாட்டான். லட்டா கிடக்குதா, ஐயோ அவன் பொறுக்கணுங்கிற அந்த எண்ணம் கூட அவனுக்கு வருதாங்கிறத அவர் செக் பண்ணி பார்ப்பாரு. அப்போ அவன் என்னன்னா ரியாக்ட் பண்ணாமல் லட்டு மேலே கால் பற்றாமல் பைய நடந்து போயிட்டு ஒரே ஒரு எறும்பு ஒரு சின்னோண்டு பீஸை எடுத்துகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சின்னோண்டு எடுத்துகிட்டு அவன் போயிடுவான். பக்கத்தில் வந்து பொறுத்தன் சொல்லுவான், என்னங்க இந்த லட்டு உங்களுக்கு தான் போட்டிருக்காரு, உங்கள் மேலே தான் போட்டிருக்காரு, அதை நீங்கள் எடுக்காமல் ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. எனக்கு தாங்க போட்டிருக்காருன்னு ஃபஸ்ட் நாள் நினச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்ன மாதிரியே நிறைய பேருக்கு அவர் போடுறாரு. அப்போ நமக்கு கிடையாது, நமக்கு என்ன தேவையோ ஒரு சின்ன பீஸ் தாங்க, அது போதும் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அப்போ பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். அப்போ உங்ககிட்ட 10,000 ரூபாயை கீழே போட்டாலும் நீ தொடக்கூடாது. புரியுதா? அது நீ கட்டுப்பாட்டில் தொடக்கூடாதுன்னு இல்லை, அதுதான் ரியாக்ட் பண்ணுறதுக்கான குரு பார்க்கறது. அப்போ பப்ளிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 தொட்டுருவாங்க, ஒன்னையும் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. புரியுதா? அப்போ ஒரு குருவுக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எதையுமே கண்ணீரையும் சரி சிரிப்பையும் சரி ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்போ பெரிய அலைவரிசை வரும், அதை பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. அன்னைக்கு தியானமே வராது, அதையும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்போ 2ஐயும் நீ ரியாக்ட் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு முழுமை அடைய போகிற நேரத்தில் நீ மாட்டிக்குவ, குழப்பமாயிருவ. அப்போ சந்தோஷத்திலே என்ன பண்ணுவோன்னா, ஒரு நாடியோட ஒரு நாடி அடைய விடாமல் நீ செத்து போயிடுவ. அப்போ அங்கே ஒரு டிராபேக் வந்துருந்தா அவன் என்ன பண்ணுறான்னா, இங்கேயே உன்னை பக்குவப்படுத்துவான்.